அன்பே ஷேக், உங்களுடன் பேசும் இன்பத்தை அனுபவிப்பதற்காக மிக்க நன்றி. 13 வருடங்களுக்கு முன்பு அலெக்சாண்டர் டூகினுடன் நீங்கள் நடத்திய உரையாடலை நான் நினைவு கூர்கிறேன். அதில் நீங்கள் கூறியது துருக்கி சிரியாவை ஆக்கிரமிக்கும்போது கவுண்டவுன் தொடங்கும் என்றது. டிசம்பரில் என்ன நடந்தது என்பதையும் இப்போது நாம் அறிவோம். எனவே என் முதல் கேள்வி நிச்சயமாக இதுதான், கவுண்டவுன் தொடங்கிவிட்டதா? ஆம், எனக்கு நம்பிக்கை உள்ளது. கவுண்டவுன் ஏற்கனவே சில காலமாக தொடங்கியுள்ளது. ஆனால் அது மெதுவாக நடைபெறுகிறது. இதனால் அது விமர்சகர் மற்றும் பகுப்பாய்வாளருக்கு மேலும் சுவாரஸ்யமாகவும் கவர்ச்சிகரமாகவும் உள்ளது. ஆனால் எனது பார்வை என்பது அரசியலை சார்ந்ததல்ல. அதுவே பொருளாதாரம் அல்லது நாணய பொருளாதாரத்தையும் சார்ந்ததல்ல. என் பார்வை என்பது மம்சக்கால பார்வை, எசுகாட்டாலஜிகள் பார்வை. இந்த துறையில் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மற்ற எந்த மக்களை விடவும் ஒன்றிணைவது அதிகம். இருவரும், கிறிஸ்தவரும் முஸ்லிமும், மெசியா இயேசு என்பதில் நம்பிக்கை கொள்கிறார்கள். மரியாவின் மகனாகிய அவர் வந்தார், பிறகு சென்றார், மீண்டும் வருவார். அதுவே வரலாற்றின் முடிவை தீர்மானிக்கிறது. அப்படியானால் நாங்கள் வரலாற்றின் முடிவுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறோமா? நீங்க கவுண்டவுன் தொடங்கியிருக்கிறது என்று கூறியபோது, அதாவது வரலாற்றின் முடிவுக்கான கவுண்டவுன் தான் என்று பொருள். எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது மோசமானதுதான். ஒரு பெரிய போர் வரப்போகிறது. கிறிஸ்தவர்கள் அதனை ஆர்மகெடான் என அழைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அதனை மல்ஹாமா என அழைக்கிறார்கள். அந்த பெரிய போர் வரும். ஆனால் அது ஒரு போர் மட்டுமில்ல, அது எல்லோரையும் அதிர்ச்சியடையச் செய்யும். மனித இனத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஏனெனில் வரலாறு மீண்டும் நிகழும். ஒரு காலம் இருந்தது, 1000 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் முன்பு. அப்பொழுது 2 பெரிய சக்திகள் இருந்தன. இப்போது எங்கள் முன்னிலையில் 2 பெரும்பாடுகள் உள்ளதைப் போல. அவற்றில் ஒன்றாவது அந்நிய சக்தி, கடவுளில் நம்பிக்கை கொண்டது மற்றும் பைபிள் இவாஞ்சலியன் நம்பி செயல்பட்டது. மற்றும் அவை கான்ஸ்டான்டினோப்பிளில் அமைந்திருந்தது. அவற்றை புனித கிறிஸ்தவ பைசெண்டின் பேரரசு என்று அழைத்தார்கள். மற்றொரு சக்தி கடவுளுக்கு எதிரான ஒரு பெரிய சக்தி, கடவிகளை மற்றும் தேவதை மற்களை வழிபட்டது. அந்த 2 சக்திகளுக்கு இடையே நடந்த அந்த ஒத்துயர்வு போர் போது ஆண்டவரான கடவுள் தலையிட்டு கிறிஸ்தவர்களுக்கு பான்சியர்களுக்கு மேல் வெற்றி அளிக்க உதவினார். அந்த வெற்றியை குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது எங்கள் மம்சக் கொள்கை வரலாறு மீண்டும் நிகழ்கிறது என்று கூறுகிறது. மற்றும் 2 பெரிய சக்திகள் உள்ளன. அப்படியானால் அந்த பெரிய சக்திகள் எவை? உலகில் 2 பெரிய சக்திகள் உள்ளன. தற்போது அந்த பெரிய சக்திகள் எவை? ஒன்று கிறிஸ்தவம், அது மாஸ்கோ, மற்றும் மற்றொன்று பான்சியமானது. அது பான்சிய மாஸ்கோ குவாண்டின் வாஷிங்டன் தலைமையிலானது. இந்த போர் மிகப்பெரிய போராக நடக்க இருக்கிறது. எங்களது மார்க்கம் கொள்கையின்படி இந்த ஒத்துயர்வு போரில் மற்றொரு வீரர் பங்கு பெறுகிறார். அதாவது ஆண்டவர் கடவுளே. அவர் தலையிட்டு இந்த போரில் தலையிடுவார். ஒருவரை இன்னொருவருக்கு எதிராக வெற்றி அளிப்பது வரலாறு மீண்டும் நிகழும். ஆனால் அடுத்த போர் எங்கு நடைபெறப் போகிறது? நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். இந்த துரித போரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது எங்கு நடப்பதற்குப் போகிறது? மேலும் சிரியா ஏன் இவ்வளவு முக்கியமானது? எங்கு போர் தொடங்கும் என்பது பல்வேறு கருத்து வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது எப்போதாவது எங்கள் முன்னோர்களால் கூறப்பட்டபடி சிரியாவின் வடக்கில் தொடங்குமா? அல்லது அது உக்ரைனில் தொடங்குமா? அல்லது அது சீனாவின் தெற்கு பகுதியிலா? அது எங்கு தொடங்கும்? இது விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நாம் அறிந்திருக்கும் ஒன்று என்னவென்றால், இது விரைவில் அதிகரித்து இந்த முறை அது மனிதகுலத்தால் முன்பே காணாத வகையில் பரம வெறுக்கத்தக்க பாரிய விஷயமாக மாறும். பெரும் அழிவை கொடுத்துவிடும் ஆயுதங்களுடன். நம் நபி அந்த போரை பற்றி தீர்க்கதரிசனம் செய்தார். அந்த போரில் பங்கேற்கும்
ஒவ்வொரு 100 பேரில் 99 பேர் கொல்லப்படுவார்கள் என்று அவர் கூறினார். மனித வரலாற்றில் இது போன்ற ஒரு போர் இதுவரை நடந்ததில்லை. அந்த போர் இப்போது நெருக்கத்தில் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அது எப்போது நடக்கும் என எனக்கு தெரியாது, ஆனால் விரைவில் நடக்கும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அந்த போர் நடைபெறும் போது அணு ஆயுதங்கள் மற்றும் வெப்பணு ஆயுதங்கள் போன்ற பெரும் அழிவுக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். அந்த போரின் அதிர்ச்சிகேடாக இருக்கும் ஒன்று என்னவென்றால், அதிகார ஒல்லை என்ற அகந்தையுடன் வாழும் மேற்கத்திய உலகம் தாங்கள் தோல்வியடைந்து விட்டனர் என்பதை கனவில் கூட எதிர்பார்க்காமல் உணர நேரிடும். அப்படியானால் மாஸ்கோவே அந்த போரை வெல்லப் போகிறது, அதுதான் நீங்கள் கூறுகிறீர்கள். ஆம், ஒரு விதமாக இந்த விஷயத்தை பார்ப்பது அந்த போரில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் எனச் சொல்வது. ஆனால் உண்மை என்னவென்றால், மாஸ்கோ அந்த போரை தற்காத்து வாழ்ந்தே தீரும். மாஸ்கோ அந்த போருக்குப் பிறகு தொடரும், மேலும் ஒரு முக்கிய சக்தியாக செயல்படத் தொடரும். அந்த போருக்குப் பிறகு உலக மேடையில் மாஸ்கோ தொடர்ந்து இருக்கும். ஆனால் மேற்கு உலகம் இல்லை. ஆமாம், ஆனால் நீங்கள் என் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. குர்ஆனில் இந்த பெரிய போர் எங்கு நடக்கப் போகிறது என்பது குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளதா? அல்லது நாம் இப்போது காணும் எல்லாவற்றின் பின்னணியாக உள்ள இடம் எது என்பதை நீங்கள் நினைக்க முடியுமா? ஆம், நமது நபி அல்லாஹ் அவர் மீது சமாதானமும் ஆசீர்வாதமும் பொழிவானாக தீர்க்கதரிசனம் செய்துள்ளார். அந்த போரை துவக்கச் செய்யும் தீங்கு தூண்டுகோல் சிரியாவின் வடக்கு பகுதியில் நிகழும். அதனால்தான் தற்போது துருக்கியில் உள்ள ஆட்சி கூட்டமைப்பு அந்த போரின் துவக்கத்தில் மிக முக்கியமான பாத்திரமாக இருக்கப் போகிறது என நம்மால் கூறலாம். ஆனால் எங்களிடம் முழு திரைக்கதை இல்லை. நாம் அந்த போரை தூண்டவிருக்கும் நிகரான சரியான நிகழ்வுகள் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் சிரியாவில் அதற்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே அமைந்துவிட்டது. எனது கருத்துப்படி சமீபத்தில் சிரியாவில் நடைபெற்ற அழிப்பு, ரெஜிம் சேஞ்ச் என்பது அந்த போரை தூண்டும் நோக்கத்துடன் செய்யப்பட்டதாகவே இருந்தது. ஆனால் அது வெற்றியடையவில்லை. அவர்களது நோக்கம் என்னவென்றால், ரஷ்யாவையும் ஈரானும் ரஷ்யாவும் சிரியாவின் அசாத் ஆட்சியை காப்பாற்றும் நோக்கத்தில் இராணுவம் மூலம் தலையீடு செய்திருக்க வேண்டியிருந்தது. அவர்கள் இருவரும் இராணுவ தலையீடு செய்திருந்தால் நேட்டோ தானாகவே தலையீடு செய்ய திட்டமிட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் உக்ரைனுக்கான பிரச்சனை அவர்களுக்கு தீர்வாகியிருக்கும். ஏனெனில் உக்ரைன் தோல்வி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மற்றும் உக்ரைனுக்கு ஒரு ஓய்வு காலம் கிடைத்திருக்கும். உக்ரைனுக்கான பிரச்சனை ஒரு தற்காலிக நிவாரணம் போல ஆகியிருக்கும். ஆனால் ரஷ்யா அந்த வலையினை புரிந்தது. ரஷ்யாவும் ஈரானும் அசாத்துக்கு தெரிவித்து, நாம் இராணுவ தலையீடு செய்யப் போகவில்லை என்று கூறினர். ஆகவே அவர்கள் சிரியா அரசை தியாகம் செய்ய முடிவு செய்தார்கள். அதுவே உக்ரைனில் வெற்றி அடைவதற்கு உறுதியளிக்கின்றது. இதுதான் சிரியாவில் நடந்ததன் என் பகுப்பாய்வு. இல்லையெனில் அது சிரியாவின் வடக்கில் உள்ள பெரிய போர் தொடங்கும் தூண்டுகோலாக இருக்க முடிந்திருந்தது. மிகவும் தேவையானது. அது நீங்கள் கூறுவது போல் அடுத்து நடக்கப் போகிறது. நான் உங்கள் போதனைகளை கேட்கிறேன். நீங்கள் மும்மொழி பார்வையிலிருந்து தீர்வு அல்லது முடிவை அடையும் 3 நிலைகளை குறிப்பிட்டு பல சமயங்களில் பேசுகிறீர்கள். அதற்கான 3 நிலைகள் அது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அது 3 உலகப் போர்களுடன் பொருந்துகிறது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகச் சொல்ல முடியுமா? தயவு செய்து எங்கள் பார்வையாளர்களுக்கு அந்த பார்வையைப் பற்றி மேலும் கூற முடியுமா? சரி, கிறிஸ்தவ மார்க்கக் கொள்கையும் இஸ்லாமிய மார்க்கக் கொள்கையும் இது பொருந்துகிறது. எங்கள் பார்வையாளர்கள் இருவரும் பல்கானில் வாழும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எனது கருத்துடன் ஒத்துப்போகின்றனர் என்று நம்புகிறேன். 2 மதங்களும் நம்புகிறார்கள் என்று. மசீகா வந்தாரு, அவர் சென்றார், அவர் மீண்டும் வரப்போகிறார். மற்றும் அந்த மசீகா என்பது மரியாவின் குமாரனான இயேசுதான். அதை மீண்டும் சொல்லக் கொடுக்கும்.
இரு மதங்களும் கிறிஸ்தவரும் முஸ்லிம்களும் இந்த கருத்துக்களை நம்புகிறார்கள். இதை நீங்கள் மாற்ற முடியாது. நாடோவை மறக்குங்கள். அப்பொழுது கிறிஸ்தவரும் முஸ்லிம்களும் நம்புகிறார்கள் என்று மசீகாவின் வருகைக்கு பதிலாக ஒரு போலி ஆளுமை வரப்போகின்றது. அந்த போலி ஆளுமை மசீகாவைப் போலச் செயல்பட முயற்சிப்பவர் என்று நம்பப்படுகிறது. மசீகாவைப் போலவே செயல்படும் அந்த போலி ஆளுமை குறித்து கிறிஸ்தவம் அவரை எந்திகிறிஸ்து என்று அறிந்திருக்கிறார். முஸ்லிம்கள் அவனை அலி அல்லது பெரிய வகை பண்பட்டவர் என்று அழைக்கிறார். இப்பொழுது குரானில் 2 வகையான ஆக்கங்கள் உள்ளன. ஒன்று பொருள்படுத்தாமல் நபி அர்த்தம் பெறும், மற்றொன்று பொருள்படுத்தி விளக்கப்பட வேண்டியவை. மேலும் பெரும்பாலான குரானில் கடைசி காலம் அல்லது வரலாற்றின் முடிவை பற்றிய ஆக்கங்கள் அவற்றை பொருள்படுத்த வேண்டும். கடைசி காலத்தை பற்றிய முக்கியமான குறியீடுகளுள் ஒன்று மனிதருக்கான எச்சரிக்கையாகும். அது ஒரு 3 பகுதிகளுடன் தோன்றும் ஒரு இருளை குறிக்கிறது. அந்த இருளின் என் விளக்கமான அர்த்தம் அது. அந்த இருள் என்பது எந்திகிறிஸ்து அல்லது தஜ்ஜால், பொய்யான மசீகா என அறிவிக்கப்படுகிறது. மற்றும் அதன் பாதங்கள் 3 பகுதிகளாக வருகின்றன. எனக்கு அந்த 3 பகுதிகள் உலகப்போர் 1, உலகப்போர் 2 மற்றும் உலகப்போர் 3 அல்ல. இல்ல, எனக்கு அந்த பாதங்கள் என்பது பாக்ஸ் பிரிட்டானிகா மற்றும் பாக்ஸ் அமெரிக்கானிகா ஆகும். மேலும் அந்த பாக்ஸ் அமெரிக்கானிகா எப்போதும் நிலைத்திருக்க முடியாது. டொனால்ட் ட்ரம்ப். அந்த பாக்ஸ் அமெரிக்கானிகா சூரியன் மறைந்து செல்லும்போது அது மங்கியிருக்கும். அதனை மாற்றி பாக்ஸ் யூதேகா உண்டாகும். இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்றை மாற்றி உலகில் அடுத்த தலைமை நாடாக பங்கு பெற விரும்புகிறது. மற்றும் அது அப்படி செய்யும்போது எருசலேமில் ஒருவன் எழுந்து அவர் பொய்யாக கூறுவார், நான் மசீகாதான். ஆனால் எந்த கிறிஸ்தவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நமக்கு தெரிந்திருக்கிறது என்று மசீகா என்பது மரியாவின் குமாரனான இயேசுதான். மேலும் ஒவ்வொரு முஸ்லிமும் நான் பல்கானில் வாழும் முஸ்லிம்கள் பற்றிய தகவலை அறியவில்லை. பல்கானில் உள்ள முஸ்லிம்கள் இன்னும் தூங்குகிறார்களா அல்லது அவர்கள் எப்போது விழிப்பவராக இருக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உலகின் மற்ற பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்கிறார் என்று மசீகா என்பது மரியாவின் குமாரனான இயேசுதான். இதுவே இந்த 2 மக்களையும் ஒரே கட்டுப்பாட்டில் மார்க்க ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் ஒன்றிணைக்கிறது. எனவே பொய்யான். மசீகா திரும்பி வரும்போது அவர் எருசலேமில் எழுந்து நான் மசீகா தான் என்று கூறுவார் மற்றும் உலகத்தை ஆட்சி செய்வார். இதுவே இஸ்ரேல் பெரிய போரை தூண்ட விரும்புவதற்கான காரணமாகும். ரஷ்யா இதை தெரிந்திருக்கிறதா அல்லது தெரியவில்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் மிக மிக சாத்தியமாக பெரிய போரை தூண்டுவது இஸ்ரேலிய மோசாட் தான் ஆக இருக்கக்கூடும். மிகவும் பெரிய போர் நடைபெறாமல் பாக்ஸ் யூதேகா பாக்ஸ் அமெரிக்கானிகாவை மாற்ற முடியாது. இப்படியான அரசியல் பகுப்பாய்வை ஒரு பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் எங்கும் காணமாட்டீர்கள். மிக்கம் சரியாகவே இல்லை. இது முழுக்க முழுக்க மம்சக் கோணத்திலானது. மேலும் நான் நினைக்கின்றேன், இஸ்லாமிய மம்சக் மற்றும் கிறிஸ்தவ மம்சக் தங்களுடைய தனித்துவமான வழிகளில் அவர்கள் ஒற்றுமைக்கு மிக அருகிய வருகின்றனர் மற்றும் நாடோவையை அது தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லுவீர்களா, நாங்கள் உண்மையில் பாக்ஸ் யூதேகா என்றதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று? ஏனெனில் உண்மையில் அமெரிக்கா இஸ்ரேல் விரும்பும் அனைத்தையும் செய்கிறது மற்றும் உண்மையில் இஸ்ரேல்தான் உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் நாடாக இருக்கின்றது. அமெரிக்கா இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாக்ஸ் யூதேகா அல்லவா? இதில் ஒரு மம்சக் பரிசோதனை உருப்படியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்வையிட வேண்டிய ஒரு அம்சம் உள்ளது. அது என்னவென்றால், குரான் மற்றும் இந்துயானமும் கீர்த்தனையும் துவாரா ஒரு மக்கள் பற்றி பேசுகிறது. அவர்கள் அடிப்படையில் கடவுளை அறியாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு அசாத்தியமான அதிகாரம் உண்டு. கடவுளை அறியாத மக்கள் தங்கள் அதிகாரத்தை மக்களை அழிக்கும் பணியில் பயன்படுத்துகிறார்கள்.
இந்த மக்கள்தான் யூதர்களை எருசலேமுக்கு திரும்பிப் போய் அதை தங்களுக்கான இடமாக மீட்க அனுப்புவார்கள். கடவுளின் கட்டளையின்படி 2000 ஆண்டுகளுக்குப் பின் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு. குரான், இந்துயானம் மற்றும் துவாரா இவர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் என்று விவரிக்கின்றன. ஆனால் இது ஒரு விருத்தமான கடினமான கருப்பொருள். சிந்திக்கக்கூடிய திறனை காண்டவர்கள் இல்லாத மனிதர்களுக்கு இது மிகவும் கடினமான ஒரு கருப்பொருளாகும். குரான் தெளிவாக கூறுகிறது, தெய்வீக ஆணைக்கு பின் எருசலேமுக்கு யூதர்களை மீண்டும் கொண்டு வந்தவர்கள் இஸ்ரவேலியர் அல்ல. அவர்கள் அபிராகாமுடன் எந்தவொரு மரபு தொடர்பும் இல்லாதவர்கள் இல்லை. அவர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஆவர் மற்றும் அவர்கள் ஐரோப்பிய மக்கள். ஆகவே தூய நிலத்தில் காசாவில் கடுமையான அடக்குமுறை உள்ளது. பகல் வெளிச்சத்தில் இன அழிப்பு நடைபெறுகிறது. ஆனால் இந்த இன அழிப்பை மேற்கொள்பவர்கள் இஸ்ரவேலிய மக்கள் அல்ல. அவர்கள் ஒரு ஐரோப்பிய மக்கள். நீங்கள் ஜானி கம் லேட்டலி என்று அழைக்கும் யூத மதத்தில் மாறிய ஒரு ஐரோப்பியர் மக்கள் யூதர்களை அவர்கள் கடைசி பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இவர்களே இன்று அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறவர்கள். இவர்கள்தான் நவீன மேற்கத்திய உலகை ஆளும் சக்தி. ரஷ்யா நீண்ட காலத்திற்குப் பிறகு இந்த மக்களை உக்ரைனில் தங்களது செயல்பாடுகளில் அடையாளம் கண்டுள்ளது. அவர்கள் பெரிய போரைத் தூண்டும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை ரஷ்யா இப்போது புரிந்து கொண்டுள்ளது. இப்போது மீதமிருப்பது ஒன்றே, ரஷ்யா, மாஸ்கோ. இது ஒரு மாதிரியான உண்மையை ஏற்றுக்கொள்வது. உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக போராடும் அதே மக்கள் தான் இஸ்ரேலில் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றனர். நான் அறிந்தவரை நீங்கள் வெளியுறவு அமைச்சராக இருக்கும் செர்கேய் லாவ்ரோவ் அவர்களை நேரில் சந்தித்தீர்கள். அவருடைய பார்வை என்ன உங்கள் கோட்பாட்டின் மீது? எனக் கருதுகிறேன், நீங்கள் அவருடன் 1 மணி நேரத்திற்கு மேல் உரையாடியதால் அவருக்கு நீங்கள் சொல்லும் விஷயங்களில் மிகுந்த சுவாரஸ்யம் இருந்திருக்கும். நீங்கள் அந்த கோட்பாட்டை அவரிடம் வெளியிட்டபோது அவருடைய பார்வை என்னவாக இருந்தது? என் கருதுகோளின்படி அது ஒரு தெய்வீக நிர்ணயம்தான். கர்த்தர் என்னை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கேய் லாவ்ரோவ் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தார். அந்தச் சந்திப்புக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன் நான் கரீபியக் கடற்கரை நாடான ட்ரினிடாடில் ஒரு பெரிய இதயக் கோளாறு ஹார்ட் அட்டாக் காரணமாக விழுந்தேன். எனினும் எனக்கு ஆச்சரியமாக என் மருத்துவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் மாஸ்கோ செல்ல அனுமதி வழங்கினார்கள், அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக. அந்த மாநாடு பல்லுறுப்புகள் கொண்ட உலகம், மல்டிபோலாரிட்டி பற்றியது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் அந்த மாநாட்டை நேரில் வந்து உரையாற்றினார். ஆனால் மாநாடு முடிந்த பிறகு நான் மிகுந்த ஆச்சரியத்தில் விழுந்தேன். ஏனெனில் வெளியுறவு அமைச்சருடன் இரவு உணவிற்கு அழைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய குழுவில் என்னையும் சேர்த்தனர். அவர் எங்களுடன் சுமார் 2 மணி நேரம் இருந்தார், மிகுந்த இலகுவான மனநிலையில். அவர் தன் டை கழற்றினார், நகைச்சுவையுடன் பேசினார், சிரித்தார். எல்லா உரையாடலும் ஆங்கிலத்திலேயே நடந்தது, ஏனெனில் எனக்கு ரஷ்ய மொழி தெரியாது. நான் அமைச்சருக்கு நேராக எதிரே அமர்ந்திருந்தேன். எனது வலதுபுறம் என் நண்பர் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுகின் இருந்தார். இடப்புறம் பிரேசிலிய பத்திரிகையாளர் பெப்பே எஸ்கோபார் இருந்தார். உரையாடல்கள் அனைத்தும் அரசியலும் பொருளாதாரமும் பிரிக்ஸ் அமைப்பை பற்றியும் இருந்தன. அந்த இரவு பேச்சுக்கள் அனைத்தும் அரசியல், பொருளாதாரம், பிரிக்ஸ் போன்றவை பற்றியவையாக இருந்தன. எனக்கு அந்த உரையாடல் மிகவும் பிடித்திருந்தது, ஏனெனில் நான் ஒரு சர்வதேச உறவுகள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அறிஞன். நான் 2 பல்கலைக்கழகங்களில் சர்வதேச உறவுகளை படித்துள்ளேன். ஆனால் நான் வெளியுறவு அமைச்சரிடம் நாம் குரான் மற்றும் ரஷ்யா பற்றி பேசலாமா எனக் கேட்கும்போது அது போன்றது போல உணவறையில் ஒரு மெளனத்தை போன்ற கம்பளம் மூடப்பட்ட மாதிரியான நிலை ஏற்பட்டது. ஒருவரும் சிரிக்கவில்லை, ஒருவரும் நகைச்சுவை செய்யவில்லை. எல்லோரும் மிகவும் தீவிரமான மனநிலையில் மாறினர். ஆனால் நான் ரஷ்யாவும் குரானும் பற்றிய என் கருத்துக்களை முடித்தவுடன்
அமைச்சர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார். அவருக்கு இதற்குள் ரஷ்யாவும் குரானும் தொடர்புடைய இத்தனை ஆழமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதற்கான எந்தவொரு அறிவும் இருக்கவே இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை எழுத முடியுமா அப்படின்னு. அதன் பிறகு நான் அடுத்த 5 மாதங்கள் தெய்வத்தால் எனக்கு கிடைத்த தத்துவம், சர்வதேச உறவுகள் மற்றும் குரான் பற்றிய அறிவை பயன்படுத்தி இந்த நூலை எழுதினேன். குரானும் ரஷ்யாவின் விதியும், த குரான் அண்ட் ரஷ்யாஸ் டெஸ்டினி. இது இத்தகைய ஒரு தலைப்பில் முதன்முறையாக யாராவது எழுதியிருக்கும் நூலாக இருக்கலாம். நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீர்கள். ஆமாம், இந்த நூல் செய்யும் முக்கியமான பணி என்றால் அது மாஸ்கோவை அடையாளம் காண்கிறது. இன்று நான் மாஸ்கோவை குரானில் உள்ள ரோமாவுடன் தொடர்புபடுத்துகிறேன். ரோம் என்பது ரோமானிய பேரரசை குறிக்கிறது. குரானில் ரூம் என உச்சரிக்கப்படுகிறது. இந்த ரோம் என்பது கான்ஸ்டாண்டினோப்பிளில் இருந்த புனித பைசண்டைன் பிசாண்டின் பேரரசை குறிக்கிறது. குரான் அந்த கிறிஸ்தவ பேரரசை பற்றி சாதகமாக பேசுகிறது. ஆண்டவர் கிறிஸ்தவ பேரரசுக்கு வெற்றி தர தலையிட்டார் என கூறுகிறது. ஆனால் குரான் அதிலேயே 2 வெற்றிகள் ரோம்க்கு இருப்பதாகவும் சொல்கிறது. முதலாவது வெற்றி ஏற்கனவே நடந்துவிட்டது. இரண்டாவது வெற்றியின் விஷயத்தில் குரானின் பெரும்பாலான விளக்காளர்கள், காமெண்டேட்டர்ஸ், அதை ஒரு முஸ்லிம் வெற்றியாகவே புரிந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் தவறாக எண்ணினர். நான் அவர்களுடன் இதற்குள் மாறுபட்டேன். நான் சொன்னேன், இங்கு பேசப்படுவது முஸ்லிம்கள் பற்றியது அல்ல. இது முழுமையாக ரோமம் பற்றியது. அது ஒரு கிறிஸ்தவ சக்தி. அதனாலேயே இரண்டாவது வெற்றியும் ஒரு கிறிஸ்தவ வெற்றிதான். இந்த வகையில் விவாதித்த முதல் அறிஞர் நான்தான். இப்பொழுது ஓட்டோமன் பேரரசு கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றிய பிறகு ரோம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியுள்ளது. ஏன் ஓட்டோமன் பேரரசு கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்ற இவ்வளவு கடுமையாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டது என்பதை இப்போது நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஏன் என்றால் அவர்கள் ரோமின் இரண்டாவது வெற்றியை எடுத்து சுருளடைக்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் ஓட்டோமன் பேரரசு கான்ஸ்டாண்டினோப்பிளை பற்றி எஸ்கட்டாலாஜிக்கல் முடிவுக்காலம் சார்ந்த நோக்குடன் இவ்வளவு தீவிரமாக விரும்பியது. ஆனால் நாங்கள் மீண்டும் அந்த விஷயத்தை உயிர்ப்பித்தோம். அவர்கள் அழித்துப்போன கான்ஸ்டாண்டினோப்பிள் என்ற பெயரை மீட்டெடுத்தோம். நான் அந்த பெயரை பயன்படுத்தியவுடன் அமைச்சர், ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் என்னை நிறுத்தி, நீங்கள் கான்ஸ்டாண்டினோப்பிள் என்ற பெயரை பயன்படுத்தியதற்கு நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை சொல்வதற்காகவே எனக் கூறினார். இந்த புத்தகத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதன்முறையாக நான் ரோமின் இரண்டாவது வெற்றி இன்னும் நடந்ததாக அல்ல, இது இன்னும் நடக்கவிருக்கிறது என்றும் அந்த வெற்றி ரஷ்யாவின் வெற்றியாக இருக்கும் என்றும் வாதிட்டுள்ளேன். ஜூலை மாதத்தில் நான் மாஸ்கோ செல்வதாக இருந்தால் அப்போது அந்த அமைச்சரை மீண்டும் சந்தித்து அவருக்கு புத்தகத்தின் பிரதியை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. நான் அந்த புத்தகத்தை நானே எழுதியிருக்கிறேன் மற்றும் அது ஒரு பிரதியை தங்களால் நேரடியாக ஜனாதிபதி புடின் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என அவர் சொன்னார். அவர் இந்த விஷயத்தை மிகவும் உணர்ந்து மிகுந்த மனோபரிசோதனையுடன் எடுத்துக்கொள்கிறார். அதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது உங்கள் புத்தகத்தின் விவரங்களைப் பற்றி பேசுவோம். புத்தகத்தின் தலைப்பு நீங்கள் கூறியபடி ரஷ்யாவின் எதிர்காலம், த ஃபியூச்சர் ஆஃப் ரஷ்யா. எனவே தயவு செய்து ரஷ்யாவின் எதிர்காலம் என்ன என்பதை கூறுங்கள். ரஷ்யாவின் விதி வரலாற்றில் ஒரு முறை நடந்ததை மீண்டும் செய்யும் வகையில் இருக்கிறது. குரானில் ஒரு சூரா அல்லது அத்தியாயம் இருக்கிறது. அது சூரா அல் கஹ்ஃப், சூரா அல் கஃப் என பெயரிடப்பட்டுள்ளது. இது குர்ஆனின் எஸ்கட்டாலாஜிகல் முடிவு காலம் சார்ந்த சூறாவாகும். அந்த சூறாவில் நாம் காயரீட் என்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம். இவர் ஒரு மக்கள், அவர்கள் இறைவனால் அழிக்க முடியாத சக்தியுடன் ஆட்சி பெறும் மக்கள். அவர்களை கேண்டிருப்பவரை மட்டும் இறைவன் அழிக்க முடியும். ஆனால்
அவர்கள் ஒரு தீமையான மக்கள். அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தல் செய்கிறார்கள். இறைவன் ஒரு நபரை, அதாவது சுலைமான் என்ற நபரை ஆசீர்வதித்தார். அவர் இந்த தீய சக்தி வாய்ந்த மக்களை உலகில் அநீதியும் அசட்டையும் செய்யும் மக்கள் என்றுதான் அழைக்கப்படுவார்கள். அவர் இவர்கள் முன்னால் முனைந்து கிழக்கு மற்றும் மேற்கு கோலங்களை மறுப்பதில் வெற்றி பெற்றார். இது ஒரு இடத்தில் உள்ளது. பிளாக் கடலும் காஸ்பியன் கடலும் இடையில் கோகாசஸ் மலையில். இந்த இடத்தில் அவர் ஒரு தகுந்த தடையை கட்டினார். மனிதகுலம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், காக் அண்ட் மேகாக் இன் பீரங்கிகளிலிருந்து காப்பாற்றப்பட்டது. ஆனால் பிறகு இறைவன் அந்த தடையை உடைத்துவிட்டார். இது நபி முகமது, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் கொடுக்கட்டும், வாழ்நிலையில் நடந்தது. காக் மற்றும் மகாயாஜூஜ் மற்றும் மாஜூஜ் உலகிலிருந்து விடுபட்ட போது அவர்கள் உலகெங்கும் பரவினார்கள். அவர்கள் அழிக்க முடியாத சக்தியுடன் மனித வரலாற்றில் ஒரே முறையாக நடந்த ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. அது ஒரே முறையாக நடந்தது, அதாவது ஐரோப்பா உலகம் முழுவதும் இறங்கியது மற்றும் ஐரோப்பா உலகத்தை கைப்பற்றி கொள்கையாக்கியது. ஐரோப்பா அதை செய்தபோது கைவிடப்பட்ட பகுதிகளில் அவர்கள் யூதர்களை கொண்டு வந்தார்கள். ஜெருசலேம் மீண்டும் அவர்களது சொத்தாக பெற்றுக்கொள்ள வருவார்கள். அது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், கோக் மற்றும் மகோக் இன் முதல் காலமாகும். ஆனால் குரான் மற்றொரு நிகழ்வை பற்றி பேசுகிறது. அப்போது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் குறுக்கிடப்படுவர், அல்லது வார்த்தைகளின் மொழியில் ஷெசில் சொன்னபடி செக் மேட் செய்யப்படுவர். நான் இந்த புத்தகத்தில் குர்ஆன் மற்றும் ரஷ்யாவின் விதி என்ற புத்தகத்தில் இதுவரை குரானில் முதல் முறையாக நான் இதனை வாதிடுகிறேன். ரஷ்யா 2014இல் கிரைமியாவை மீட்டதும் அதன் பின்னர் பிளாக் சீவை சேர்ந்த மண்டலத்தில் அதிகாரம் மீண்டும் நிலை பெற்றது. இது இறைவனின் அடிப்படையில் சக்தி மீண்டும் ஏற்படும் முதல் முறையாகும், ஆனால் கடவுளின் பந்தியில் அல்லாததை விட. எனவே 2014 என்பது இரண்டாவது காலத்தின் துவக்கமாகும். இது காக் காகு இனை செக் மீட் அல்லது கட்டுப்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்லும். அது இப்போது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் துல்லியமான விஷயம். நான் உங்களிடம் ஒரு பரிந்துரையை முன்வைக்கப் போகின்றேன். நான் தவறாக இருக்கின்றேன் என்று நம்புகிறேன். ஆனால் நான் பரிந்துரைக்க விரும்புவது, நிச்சயமாக நாம் கவனமாக சென்று கொண்டிருக்கும் போது உக்ரைன் இறுதியில் தோல்வியடையும் மற்றும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக. எனவே போர் முடிவடையாது. ரஷ்யாவின் வெற்றி மற்றும் காக் மற்றும் மகாக், கோக் மற்றும் மகோக் யார் உக்ரைனினை ஆதரிக்கின்றனர், அவர்கள் உக்ரைனில் தோல்வியை சந்திக்கும் அவமானத்திலிருந்து தப்பிக்க அந்த பெரிய போரை தூண்டும். அவர்கள் அந்த பெரிய போரை தூண்டும்போது அது குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள இரு நிகழ்வுகளின் இரண்டாவது நிகழ்வாகும். முதல் முறையிலே காக் மற்றும் மகாக் கட்டுப்படுத்தப்பட்டது போல அவர்கள் இரண்டாவது முறையும் கட்டுப்படுத்தப்படுவார்கள். ஆகவே அந்த பெரிய போர் முடிந்த பிறகு நவீன மேற்கு உலகம் உலக மேடையில் ஒரு முக்கிய நடிகராக இருக்க முடியாது. மேலும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக மீண்டும் தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் பேசும் அடுத்த போர் என்ன? ஈரான் தானா அடுத்த இலக்கு? பல அரசியல் ஆய்வாளர்களும், குறிப்பாக இறுதிக்கால கணிப்பை எஸ்காட்டலஜி நம்புபவர்களும் நினைக்கிறார்கள் ஈரான் முக்கிய இலக்கு தான். ஈரான் தான் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளுக்கும் சயோனிஸ்ட் இஸ்ரேலை ஆதரிக்கும் ஆட்சிக்கும் எதிராக கம்பீரமா நிற்கும் கடைசி இஸ்லாமிய ஆட்சி. ரஷ்யாவோட கூட்டணியும் அமெரிக்கா இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைக்க மறுப்பும் காரணமா ஒரு பெரிய போர் எழும்பினா ஈரான் உடனே சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பெரிய போரை உருவாக்கி ஈரானை நொறுக்கி விடணும் என்பதுதான் ஒரு பெரிய நோக்கம். டொனால்டு ட்ரம்ப் பற்றி ட்ரம்ப் தன்னோட ஆட்சி காலத்தில் 2016 முதல் 2020 வரை ஒரு பெரிய இறுதிக்கால வேடிக்கையின் பங்கு வகிச்சார். அந்த காலத்தில் அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றினார். இது கிறிஸ்தவ சயோனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய அடையாள வெற்றி. இஸ்ரேலுக்கு தாராள ஆதரவு கொடுத்தார். ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் கோலான் உயர்நிலத்தையும்
இஸ்ரேலின் பகுதியாக அங்கீகரித்தார். மிகப்பெரிய அளவில் எவஞ்சலிகள் கிறிஸ்தவர்கள், மிகவும் தீவிரமாயுள்ள கிறிஸ்தவர்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தார். எவஞ்சலிகள்கள் என்ன நம்புறாங்க? அவர்கள் நம்புறது மத்திய கிழக்கு, மிடில் ஈஸ்ட் முழுக்க அதிர்ச்சி, கலகம், போர் ஏற்படணும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். இதனாலதான் ஈரானை தாக்குவதை மிகவும் ஆதரிக்கிறார்கள். ட்ரம்ப் இதை உணர்ந்தாரா? அவருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். ஆனா ஆழமான இறுதிக்கால கணிப்பு அறிவு இல்ல. கடவுள் என்ன காப்பாற்றினாரு, ஏதோ ஒரு பெரிய பணி செய்யணும்னு அவர் சொன்னார். அதுவே அவர் மனதில் ஒரு தெய்வீக பணிப்பாடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் அவரை சுற்றியுள்ள எவஞ்சலிகள் குழுக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக அவரை பயன்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் கோபம் கொண்ட ஒரு தலைவர். 2020 தேர்தலில் அவர் வென்றும் மோசடியாக வெற்றியை இழந்தார் என்று அவர் நம்புகிறார். இதை ரஷ்ய அதிபர் புடினும் ஒப்புக்கொண்டார். தற்போதைய காலகட்டத்தில் ட்ரம்ப் மற்றும் அவருடன் இணைந்த இவாஞ்சலிக்கல் குழுக்கள் இறுதிக்கால போரை தூண்டும் நோக்கத்துடன் ஈரானை தாக்கும் எண்ணத்தில் இருக்கின்றனர், அல்லது அதை இஸ்ரேல் மூலமாக செய்பவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஐரோப்பிய நாடுகளை விமர்சிப்பதும் அவற்றை சிறுமைப்படுத்த முயல்வதும் அவரது கோபத்தின் வெளிப்பாடாகும், வேறெல்லாம் இல்லை. அவர் தனது பதவியை இழந்ததை அவர்கள் காரணமாக நினைக்கிறார். எனவே அவர் எந்தவொரு அதிநயாக்கச் சிந்தனையோ எஸ்கடாலஜி அடிப்படையிலோ நடக்கவில்லை. தன் கோபத்துக்கும் பழிவாங்கும் ஆசைக்கும் வழிவழிப்பதாகவே இருக்கிறது. அதனால் அவர் இப்போது இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு தருவதும் ஈரானை தாக்கத் தயார் நிலையில் இருப்பதும் அவரது தற்போதைய பழிவாங்கும் அரசியலின் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டும். 2020 தேர்தலை திருடியதை மட்டுமல்ல, அதன் பிறகு 4 ஆண்டுகள் 2020 முதல் 2024 வரை டொனால்ட் ட்ரம்பை சிறையில் தள்ள முயற்சி செய்தார்கள். அவருக்கு பல வழக்குகள் பதிவு செய்து அவமானப்படுத்தவும், களங்கப்படுத்தவும், மீண்டும் அமெரிக்க அதிபராக வர முடியாதபடி செய்யவும் முயற்சி செய்தார்கள். பாகிஸ்தானில் இம்ரான் கானுடன் நடந்ததைப் போலவே இது நடந்தது. எனவே இப்போது ட்ரம்ப் திரும்பி வந்திருப்பதால் இது பழிவாங்கும் நேரமாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பை புரிந்து கொள்ளும் முதல் கோணம் இதுதான். யூரோப்பிலும் யுக்ரைனிலும் தலையீடு செய்வது தொடர்பாக இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவெனில், டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாகவே அமெரிக்காவை மீண்டும் மகத்தான நாடாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் உண்மை என்னவெனில், பாக்ஸ் அமெரிக்க ஆதிக்கம் இனி மீள முடியாத வீழ்ச்சியில் இருக்கிறது. இது ரஷ்யாவால் ஏற்பட்டதல்ல. விதி இறங்கும் விதி தன்னிச்சையாக ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்கிறது. அந்த திசையில் 3 கட்ட ஷேடோ நிழல் உருவாகும் என்று நாங்கள் முன்பே விளக்கியுள்ளோம். அதன் முதல் கட்டமானது பாக்ஸ் பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஆகும். ஆனால் அதில் பாக்ஸ் சமாதானம் என்றால் மட்டுமல்ல, அது உண்மையில் எந்த சமாதானமும் அல்ல. ஆரம்பத்திலிருந்து இரத்தம், அநீதி, அடக்குமுறையோடேயே இருந்தது. அதுதான் பிரிட்டன். பின் பாக்ஸ் பிரிட்டானிக்கா வீழ்ந்து பிரிட்டிஷ் ஆட்சி, பாக்ஸ் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தது, அமெரிக்கா ஆட்சி. இந்த மாற்றத்தை நாம பார்த்தோம். பெட்ரன் வுட்ஸ் ஒப்பந்தத்திலேயும் சுவெஸ் கால்வாயை தேசியமயமாக்கினப்போ பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் 3ம் எகிப்தை தாக்கின. அப்போ புதிய அமெரிக்க ஜனாதிபதி ஐசன்ஹவரும் அமெரிக்காவின் பலத்தை காட்டி அவர்களையெல்லாம் பின்னடைய கட்டளை போட்டார். அப்பதான் பாக்ஸ் அமெரிக்கா மாறி வெளிச்சத்தில் வந்தது. 1944இல் பிரெட்டன் வுட்ஸிலிருந்து 1954இல் சுவெஸ் கால்வாய் சம்பவம் வரை பாக்ஸ் அமெரிக்கா வெளிச்சத்துல வந்தது. இப்போ பாக்ஸ் அமெரிக்கா சூரிய அஸ்தமனத்தை நோக்கி பயணிக்க நேர்ந்திருக்கு. ட்ரம்ப் அமெரிக்காவை மீண்டும் மகத்தான நாட்டாக்க முடியாது. இஸ்ரேலையே பெரியதாக மாற்ற முடியுமா என்றால் அதுவும் முடியாது. ஏனெனில் பாக்ஸ் பிரிட்டானிக்கா ஏன் வந்தது, பாக்ஸ் அமெரிக்கா ஏன் வந்தது என்றால் பாக்ஸ் ஜுடேயிக்காவுக்கான பாதையை தயார் செய்யத்தான்.
இப்போ மூன்றாவது நிழல் பாக்ஸ் ஜுடெயிகா உருவாக வரப்போகுது. நாளை மாஸ்கோ இதை அங்கீகரிக்கும் என்று நினைக்கவில்லை. ஏனெனில் மாஸ்கோவுக்கு இன்னும் போதுமான எஸ்கடாலஜி, இறுதி காலம் பற்றிய விளக்கம் கிடைக்கவில்லை. பாக்ஸ் அமெரிக்காவை பாக்ஸ் ஜூடேயிகா மாற்றப்போகுது என்பதற்கு காரணம் எதிர் கிறிஸ்து, ஆன்டி கிறிஸ்து எருசலேமில் நின்று நான் தான் மெசியா என்று பொய்யாக அறிவிக்க வேண்டும். அதனால்தான் தான் முழுமையாய் தன்னுடைய சதிப்பணி முடிக்கப் போகிறான். ஆனால் ரஷ்யனும் உண்மையான கிறிஸ்தவர்களும் உலகத்தின் பெரும்பாலான முஸ்லிம்களும் இதை நன்றாக அறிவார்கள். ஆனால் பாகானில் இருக்கும் முஸ்லிம்கள் பற்றி எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பரிதாபமாக மூளைச்சலையை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரிதாபமாகவே. ஆம், நாம் அதைத் தொடரலாம். ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் டூகின் பேசினீர்கள் என்று எனக்கு தெரியும். பெரிய போர் இஸ்ரவேலும் ரஷ்யாவும் இடையே நடக்கும் என்று. உண்மையில் பேராசிரியர் அலெக்சாண்டர் டூகின் என் புத்தகத்துக்காக முன்னுரை ஃபார்வர்ட் எழுதியிருக்கிறாரு. அந்த முன்னுரையில ரஷ்யர்கள் இதை நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். ஆம், புத்தக முன்னுரையில் அவர் இந்த பெரிய போரை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஆம், நாமும் இருவரும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதே பார்வை கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ளது. நான் உங்களிடம் சொல்வது என்னவெனில், மரியா உலகின் மற்ற அனைத்து இஸ்லாமிய பிரதேசங்களும் அறிவார்கள். நம் இரு மக்கள் இடையே நண்பித்துவமும் கூட்டிணைப்பும் வர இருக்கின்றன. ஆனால் பால்கன் முஸ்லிம்கள் மட்டும்தான் கடுமையாக தம்மை தாங்களே மயக்கிக் கொண்டுள்ளனர். அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாரால் மயக்கமடைந்தார்கள்? எனக்கு தெரியுமே. இங்கு நாங்கள் அவர்களை நேட்டோ முஸ்லிம்கள் என்று அழைக்கிறோம். சரி, அவர்கள் நேரடியாக நேட்டோவின் கட்டளைகளை தெளிவாக பின்பற்றுகிறார்கள். அதாவது அவர்களை யார் மயக்கினார்கள் என்றால் நேட்டோதான். நானோ இஸ்லாத்தின் மூத்த பண்டிதர். இரண்டாவதாக, நான் இஸ்லாமிய இறுதிக்கால சிந்தனையின் முன்னோடியாக இருக்கிறேன். நவீன காலத்தில் எஸ்குவிட்டாலஜி. அதனால் பால்கனின் முஸ்லிம்கள் எனது அறிவியல் ஆராய்ச்சிக்கு எதிராக நிலை நிற்க முடியாது. அவர்களுக்கு சொல்வோம், நீங்கள் அது செய்ய முடியாது. நீங்கள் மும்பை திரும்பி குரானை கற்றுப் படிக்க வேண்டும். ஏனென்றால் நான் குரானின் விளக்கத்தில் சரியானவனாக இருக்கிறேன். நீங்கள் நேட்டோவால் ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள். அதுபோல் இஸ்ரேலிய மக்கள் ஐரோப்பிய யூதர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. ஆகவே பால்கனின் முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு வந்த நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் அதில் முழுமையாக மூழ்கியுள்ளனர். அவர்கள் எப்போதாவது விழிக்கிறார்களா என்பதை எனக்கு தெரியவில்லை. பேராசிரியர் டூகன் எழுதியது என்னவென்றால், இந்த புத்தகத்தின் முன்னுரை அவர் சொன்னது என்னவென்றால், ஆம், ஈரான், நீங்கள் சரி. இன்று மாஸ்கோவை குரானின் ரோமுடன் இணைக்கும் போது இந்த எவ்வாறு ஒவ்வொரு ரஷ்யரும் ரஷ்யாவின் வரலாற்றில் இடத்தை புரிந்து கொள்கிறார்களோ அது இதுதான். குரானை கற்றுக்கொள்வதில் நாம் உண்மையில் செய்யக்கூடியது எதுவும் உள்ளதா? அது அவர்களுக்கு புரிந்து கொள்ள உதவுவதற்கான வழி என்ன? அதாவது ஆர்த்தோடாக்ஸ் மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இடையிலான நேசம் எவ்வாறு அமெரிக்கா அவர்களை இந்த அளவுக்கு மூழ்க வைத்திருக்கின்றது? அந்த வெறுப்பு என்னவாக இந்த மூழ்குவதைத் தொடங்கியது? 600 ஆண்டுகளுக்கு முன்பே. மரியா 600 முதல் 700 ஆண்டுகள் ஆகிறது. பதிவேற்றம் காலப்போக்கில் நீக்கப்பட முடியாது. இந்த நாளிலும் பால்கானில் உள்ள முஸ்லிம்கள் ஒட்டமன் பேரரசு குரானில் உள்ள அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை மீறி கிறிஸ்தவர்களுக்கான போர் ஜிகாதை தொடங்கியதை ஏற்கவில்லை. 1453 ஆண்டில் ஒட்டமன் பேரரசு கான்ஸ்டாண்டினோபிளை சுற்றி வந்தபோது அது நடந்தது. சொல்லுங்கள், பால்கானில் உள்ள எந்த ஒரு முஸ்லிம் என் பார்வைக்கு எதிராக வாதாட முடிகிறார்களா? குரானில் உங்களுடைய எதிரி போரிட விரும்பவில்லை என்றால், அந்த எதிரி சமாதானம் விரும்பினால் நீங்கள் போரிடுவதை தவிர்க்க வேண்டும் என கூறுகிறது. அது குரானில் உள்ளது. அது ஒரு கிறிஸ்தவ நாடு மற்றும்
அது 1990களில் பாஸ்னியாவில் நடந்தது. போருக்கு விருப்பமில்லாதவர் செர்பியர்கள் யூகோஸ்லாவியாவிலேயே இருக்க விரும்பினார்கள். முஸ்லிம்கள்தான் போரை கோரியவர்கள். இது என் முதல் கேள்வி. 1453க்கு திரும்புவேன். 1431இல் ஒட்டமன் சுல்தான் கான்ஸ்டாண்டினோபிளை 200,000 போராளிகளுடன் சுற்றி வைத்தார். கிறிஸ்தவ பாதிரியார் அந்த நகரத்தை பாதுகாக்க 8 அல்லது 9,000 பேர் மட்டுமே இருந்தனர். கிறிஸ்தவ பாதிரியார், நான் போரை விரும்பவில்லை, நான் சமாதானத்தை விரும்புகிறேன் என்றார். எனக்கு தவறு சொன்னால் திருத்துங்கள். அவர், நான் போரை விரும்பவில்லை, நான் சமாதானத்தை விரும்புகிறேன் என்றார். அவர் ஒரு வருமானத்தை செலுத்தப் போவதாக முன்வைத்தார். அதை அவர் செய்யும் வகையில் முந்தைய காலங்களில் ஒட்டமன் சுல்தான் குரானை தரித வைத்தார். அல்லாவின் ஆணையை மீறி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றப் போயிருந்தார். அப்போதுதான் மூட நம்பிக்கையினை துவங்கி பால்கன் முஸ்லிம்கள் அதை ஏற்க வேண்டிய நிலைக்கு கொண்டுவரப்பட்டனர். இது ஒரு எளிய மூட நம்பிக்கைதான். அவர் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியபோது நீங்கள் ஹாகா சோபியாவை சந்தித்தீர்கள். அது 1000 ஆண்டுகளாக உலகின் மிக பெரிய கத்தோலிக்க மன்றமாக இருந்தது. குரானில் கூறப்பட்டுள்ளது போல் முஸ்லிம்களுக்கு கடமை உண்டு. ஒரு முஸ்லிம் தேவையான போக்கில் கிறிஸ்துவின் தேவாலயத்தை, கிறிஸ்துவின் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்ய வேண்டும். கத்தோலிக்க தேவாலயத்தை, யூதர் சினாகோகை காக்க வேண்டும். நான் தவறாக கூறினேன் என்றால் பால்கனில் மூடப்பட்ட முஸ்லிம்களே தவறாக கூறுங்கள். இது குரானில் சொல்லப்பட்டுள்ளதுதான். ஒட்டமன் சுல்தான் 1453இல் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றும் போது அவர் குரானை நம்பிக்கையுடன் விட்டுவிட்டார். அல்லாவின் ஆணையை மீறி ஹாகா சோபியாவை ஒரு மஸ்ஜித் ஆக மாற்றினார். அது உலகின் சிறந்த அவமானமானது, குற்றமானது, அவமானமாக, சிதைக்கும் விதமாக. இதை செய்தவர் நபி முஹம்மது அல்ஹம் அவர்களுக்கும் அவரின் பின்பற்றுபவர்களுக்கு என்றும் அவமானமாக இருக்கும். இப்பொழுது அப்படி ஒரு மக்களை எப்படி பரிமாற்றலாம்? 600-700 ஆண்டுகளாக சிந்தையை கழுவப்பட்டவர்கள் ஹாகியா சோஃபியா மீண்டும் ஒரு இஸ்லாமிய மஸ்ஜிதாக மாறியது என்று கைதட்டுகிறார்கள், மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் சொல்லுங்கள், ஒரு நபி இருந்தார், பெயர் முஹம்மது. அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் அவர் மேல் உண்டாகட்டும். அவரிடமிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளது. கவனமாக கேளுங்கள். ஒரு இஸ்லாமிய படை கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றும். அந்த இஸ்லாமிய படை பெரிய போர், கிரேட் வார் முடிந்த பிறகுதான் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றும். அந்த பெரிய போர் இன்னும் நடக்கவில்லை. நான் சொல்ல விரும்புவது என்னவெனில், நாம் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றும் போது, பெரிய போர் முடிந்த பிறகு நாம் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றுவோம். அதை நாம் செய்வது ஒட்டோமன் பேரரசு செய்த தவறை திருத்துவதற்காகவே. பிறகு ஹாகியா சோஃபியாவை உரிமையுடன் சொந்தமானவர்களிடம் திருப்பிக் கொடுப்போம். எந்த சுல்தானும் இதை தடுக்க முடியாது. துருக்கியில் யாரும் இதை தடுக்க முடியாது. ஹாகியா சோபியாவை அதன் உண்மையான உரிமையாளர்களிடம் திருப்பிக் கொடுப்போம். மேலும் இதற்காக நாம் மன்னிப்பு கேட்போம். ஏனெனில் இது குரானின் கட்டளைகளுக்கு எதிரான செயலாக இருந்தது. மேலும் அந்த நிலங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்திருந்த ஆர்மேனிய கிறிஸ்தவர்கள் யாரும் அவர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைக்காக ஜெனோசைடு நீதியை பெற்றாக வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த நிலத்தில் வாழ்ந்த அர்மேனிய கிறிஸ்தவர்கள், ஒட்டோமன் பேரரசும் இப்போது துர்க்கியும் அவர்களை அங்கிருந்து துரத்தினார்கள். நாங்கள் அவர்களிடம் கூறுகிறோம், திரும்பி வாருங்கள், இந்த நிலம் உங்களுடையதும் எங்களுடையதும். நாம் சகோதரத்துவத்துடன் இந்த நிலத்தில் ஒன்றாக வாழலாம். எப்படி செபத்திய பூமியில், புனித நிலத்தில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சகோதரராக வாழ்கிறார்களோ அதுபோலவே. இதுவே வரலாற்றின் முடிவாகும். ஆனால் வரலாறு முடிவதற்குப் பிறகு நான் உங்களிடம் ஒரு வருத்தமான செய்தியை பகிர விரும்புகிறேன், மாரியா.
அப்போது பால்கன் முஸ்லிம்களை மற்றொரு போருக்காக, உதாரணத்திற்கு கோஷோவோவிலும் போஸ்னியாவிலும் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சி செய்யப் போகிறார்கள். நான் வருத்தமாக சொல்கிறேன், ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பால்கனில் என்னை கவனமாக கேட்டு நான் கூறும் குர்ஆனின் விளக்கத்தை சரியாக உணர்ந்த சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் இவ்வளவு மூளை கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பெரிய போர் நடக்கும்போது அவர்கள் நேட்டோவுடன் சேர்ந்து போர் புரிவார்கள். அவர்களிடம் சொல்லுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத் தகுதியான பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள், ஏனெனில் ஆண்டவர் ரஷ்யாவின் பக்கம் இருப்பார், நேட்டோவின் பக்கம் அல்ல. என் இறுதி கேள்வி, வரலாற்றின் முடிவை நீங்கள் சொல்வது போல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் இறைய நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் இணைந்து நடப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆம் மரியா, ஆனால் நாங்கள் இதுவரை இராணுவ சம்பந்தமான விஷயங்களில் இருந்தோம், அரசியல் விஷயங்களில் சென்றோம். இப்போது நீங்க என்கிட்ட இன்டர்நேஷனல் ஈகானாமிக்ஸ், சர்வதேச பொருளாதாரம் மற்றும் மானிட்டரி ஈகானாமிக்ஸை, நாணய பொருளாதாரம் 2 நிமிஷத்துல விளக்க சொல்றீங்க. அது எனக்கு நியாயமில்ல. நீங்க ஒரு நல்ல ஜர்னலிஸ்ட், அதனால தான் என்னை இவ்வளவு தீவிரமா கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இதை பற்றி பேசினா அது ஒரு பெரிய உரையாகும். சுருக்கமாக சொன்னா, பழைய உலக ஒழுங்கு, வேர்ல்ட் ஆர்டர் உடைந்து போகும். அது அமெரிக்காவோடு சேர்ந்து விழும். பிரிக்ஸ், பிஆர்ஐசிஎஸ் அமைப்பும், அதில் ஒரு புதிய உலகச் சீரமைப்பு உருவாகும். அமெரிக்க டாலரும் தற்போதைய பங்கு முறைமையும் பெரிய பாதிப்பை சந்திக்கும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் ரெண்டுமே சீக்கிரமா சொந்த டிஜிட்டல் நாணயங்களை கொண்டு வர விருப்பமாயிருக்காங்க. ஏனெனில் டாலர் மற்றும் தற்போதைய பணமுறை வீழ்ச்சியை அவர்கள் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சிகள் ஒரு விதத்துல சுதந்திரமானவை போல தெரிந்தாலும் பெரிய நாடுகள் அதை முற்றிலும் கட்டுப்படுத்த திட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரஞ்சூர்கள், சிபிடிசி கொண்டு வர போறாங்க. இது பணம் மீது அவர்களது கட்டுப்பாட்டை அதிகரிக்கும். ஆமா, நான் உங்க ஞானத்தை கவனிச்சதால் தான் இந்த கேள்விகளை கேட்டேன். நான் செப்டம்பர் மாதம் பெல்கிரேட்டுக்கு வரும்போது நாம இந்த விஷயத்தை மேலும் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் பணம் சம்பந்தமான விஷயத்துல நான் சொல்றது என்னவென்றா, மாஸ்கோ இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கலன்னு தோணுது. நம்ம இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பண முறையையே நம்ம எதிரிகள் உருவாக்கினது. அந்த பணமுறை அவங்களுக்கு உலகத்தை ஆளும் அதிகாரத்தை கொடுக்க உருவாக்கப்பட்டது. அந்த நாணய முறை நேர்மையானதல்ல, அது நம்மை அடிமைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது. இது எல்லாம் அரசியல் யோசனைக்கே பொருந்தியிருக்கிறது. பணமுறையும் அரசியல் முறையும் சேர்ந்து அவர்களுக்கே எப்பொழுதும் உலக மேலாதிக்கத்தை கொடுக்கத்தான் அமைந்திருக்கு. இதற்கு நாம் எதிர்கொள்ள வேண்டிய முறை என்னவென்றா, நான் 2 நாளுக்கு முன்னாடிதான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தேன். 3 மாதத்துக்கும் மேலா அங்கே இருந்தேன். ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவை அழிக்கத்தான் திட்டமிட்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலும் மேற்கத்திய நாடுகளையும் வெட்கப்படுத்தியது என்பதற்கு பழிவாங்கவே அவர் விரும்புகிறார். அதனால எனக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா, தென்னாப்பிரிக்கா ராண்ட் பணம் விழும். அடுத்த வருஷம் இதே நேரம் பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா ராண்ட் பணம் சதவீதம் வீழ்ந்து ஒரு அமெரிக்க டாலருக்கு 36 ராண்ட் ஆகிடும். முற்றிலும் வீழ்ச்சி. இந்த போலி பண முறையை எதிர்கொள்ள நாம என்ன செய்யணும் என்றால், அது கிரிப்டோ கரன்சி ஆயிருக்கும், எலக்ட்ரானிக் மணி ஆயிருக்கும், டிஜிட்டல் கரன்சி ஆயிருக்கும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே போலிதான். நாம் திரும்பிச் சென்று சத்தியமான பணமுறையை ஏற்கணும். அதைத்தான் இயேசு திரும்பி வந்ததும் பின்பற்றுவார். மரியா, நீங்க கேக்குறீங்களா? மரியா, இயேசு திரும்பி வந்ததும் அவர் யுஎஸ் டாலரை பயன்படுத்துவாரா? இல்லையே. அவர் யூரோவை பயன்படுத்துவாரா? இல்ல பிரிட்டிஷ் பவுண்டை தூக்கி பயன்படுத்துவாரா? இந்த போலி பணம் என்பதை மேற்கத்திய நாடுகள் தங்களது ஆட்சி நிலையை நிறுத்த பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமில்ல,
அடக்குமுறைக்கும் பயன்படுத்துறாங்க. நாம் எப்போது விழிப்போம், எப்போது உணரப்போம் என்று தெரியல. நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை, கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் மீண்டும் பாவிக்கத் தொடங்கினா, மேற்கத்திய நாடுகள் கட்டிய கட்டுமான ஆட்சிதான் முறியடிக்கும். ஏனென்றா தங்கம் வெள்ளி மாதிரி உண்மையான பணத்தால் ஓவரா பணத்தை அச்சடிக்க முடியாது. பணத்தின் மதிப்பு வீழ்ந்திடும். அப்படியெல்லாம் நடக்காது. பணத்தின் மதிப்பை குறைக்க வைக்கும் தாக்குதல்களும் முடிவடையும். இந்த நேர்காணலுக்கு உங்கள் பெரும் நன்றி. உங்களுடன் பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. நாங்கள் விரைவில் பெல்கிரேட்டில் சந்திக்கப் போவதாக நம்புகிறேன். நீங்கள் வரும்போது ஒரு புத்தகப் பிரதியை அதற்கான கையொப்பத்துடன் எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெல்கிரேடில் வந்தபோது நிச்சயமாக அதை பெறுவேன். நன்றி. பை பை. நன்றி. பை.